நன்றி ஆண்டவரே. ஏலோலான் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலான் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்த கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் சொல்லுங்க அவரை பார்த்து. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை புரிந்து கொள்ள முடியாதப்பா. உமக்கு உருவங்கள் இல்லை. சேர்ந்து நீரே கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் நீரே உன்னத. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்க மத்தியில இறங்கி வருவதாக டேடி. ஓ ராதனதியான நசிய பாபா, எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே துவக்கமும் முடிவும் நீங்க தான் ஆண்டவரே. ஏலோலான் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஆண்டவரே உமக்கு முடிவில்லைப்பா, உமக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஏன்னா முடிவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்க நீர் வல்ல தேவனாக இருக்கிறேன். இந்த மாலை பொழுதில நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Let your name alone be glorified, Father. Let your presence dwell among this, Lord, dwell among us this evening, Father, Lord Jesus, in the name of Father. ஆண்டவரே, in the name of Jesus, we come into your presence. உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை கொண்டு உம்முடைய சன்னிதானத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை பண்றீங்க? நல்லா ஒரு கரத்தை உயர்த்தி
அப்பாவை பார்த்து, அப்பா இப்போ நான் உங்கள் பிரச்சனத்துக்குள்ளே வந்துட்டேன். இப்போலேருந்து ஆண்டவரே நான் திரும்ப செல்லும் வரை உம்முடைய பிரசனம் என்னை நிரப்புவதாக, உம்முடைய பிரசனம் என்னை ஆளுகை செய்வதாக, உங்கள் பிரசனம் என்னை ஆசீர்வதிப்பதாக, உங்கள் பிரசனம் என்னை வழி நடத்துவதாக, உங்கள் பிரசனம் எனக்கு சத்தியத்தை போதிப்பதாக. ஆண்டவரே நீரே என் கூட இருந்து எங்களை நடத்துங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா ஒரு ஆமேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஒரு ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான மாலை நேரத்தில் ஒரு புது மாதத்தை ஆண்டவர் காண கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு ஆமேன், நல்ல உற்சாகமாக ஒரு ஆமேன். அவர் புது மாதத்தை காண கொடுத்துருக்கிறார். நம்ம பிரயாசப்பட்டு வரல. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நான் முட்டி மோடி வரல, அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த 10வது மாதத்தை ஆண்டவர் காண உதவி செய்திருக்கிறார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அவருடைய தயவு என்னை கைவிடலை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஓ, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். பாடுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பா. எல்லாரும் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. சொல்லுவோமா? வெறுங்கையாய் கடந்து. அப்படிதான்ப்பா வந்தேன். வந்தப்புறம் எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள். நல்லா உற்சாகமா விசுவாசிக்கிறவங்க, ஆசீர்வாதம் பெற்றவங்க, இயேசுதான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி. எல்லாம் சேர்ந்து
நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிட. சத்தமா உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிடல. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் சத்தம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏற்கனவே இன்னைக்கு ஒரு வாரம் சொல்லியிருப்பேன், எப்பவும் சொல்கிறேன். அதாவது இங்கே வந்திருக்கிற நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே ஏதோ ஒரு குறைவோ, ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு நிறைவோ, ஏதோ ஒரு கஷ்டமோ, ஏதோ ஒரு துக்கமோ, ஏதோ ஒரு வருத்தமோ, வியாதியோ, ஏதோடு தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? There is something which is bothering us. I can put this very clearly in English. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா something is bothering. ஏதோ ஒரு பாதரேஷன் இருக்கு. ரொம்ப முழு மனதோடு வரல, ஆண்டவருக்கு தெரியும். நம்ம முழு மனதோடு வரல, ரைட்? பிரைஸ் காட். நம்ம சில நேரத்தில் உண்மையை சொல்கிறது தப்பே கிடையாது. சில நேரத்தில் இல்லை, எல்லா நேரத்துலையும் அப்பாவுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஏன்னா நம்ம இதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார் பாருங்களேன். அவருக்கு தெரியும் நம்ம உண்மையாக வந்திருக்கிறோமா இல்லையா. ஆனால் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் மறந்து அவர் ஆராதிச்சிட்டோன்னு வைங்களேன், வெளியே போகும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நல்ல சத்தம் ஒரு ஆமென். எல்லாவற்றையும் மறந்துடணும், நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவர் மட்டும் ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து, யெகோவா ஈரே என்ற வார்த்தையை ஆண்டவர் போன மாதம் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அன்னிலேருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க. இன்ன வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிஜமாகவே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் பார்த்தீங்களா? அது ரொம்ப உண்மைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா பையனோட போகும்போது அந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாருமே வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம பிரசனம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இதை நான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதங்களாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த வசனத்தை என்னைய நானே ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன தெரியுமா? பையனும் அப்பாவும் போகிறாங்க. பையன் கேட்குறான், பள்ளிக்கு ஆடு எங்கப்பா? அப்பா சொல்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். அவனுக்கு பையனுக்கு வேணா தெரியும் ஆடு தான் பலி கொடுக்க போறான்னு பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அப்பாவுக்கு என்ன தெரியும்? அவன் தான் பலின்னு தெரியும். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா அதை சொல்றேன்? அவர் பார்த்து பாருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவர் நன்மை செய்ய குறைந்த தேவனா இல்லவே இல்லை. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துறீங்களா? நன்மை செய்ய குறைந்ததா சரித்திரம் இல்லை, வேதம் சொல்லவே இல்லை. He has never ever forsaken anybody. யாரையும் அவர் வெறுக்கல, அவர் கைவிடல. ஏன் தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிறதான இடத்துல ஆண்டவரை நம்ம இன்னும் உற்சாகமாக பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமென் சொல்கிறீங்க? எல்லாருமே நம்ம சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுக்கு சூழ்நிலையில் உதவுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னை அப்பா இறங்கி வந்து உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சேர்ந்து பாடி உயர்த்துவோமா? வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் பாடுவோமா? தங்கினதை சுதந்திர
இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேனேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. பாடுவோமா எல்லாரும் எல்லாரும் வெறுங்கையாய் வெறுங்கையாய் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏலல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலல்லோகே ஏலல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கிருபையால் எல்லாரும் சொல்லுங்க அப்பா பார்த்து. ஓ நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 சத்தமா கிருபை. ஓ ரபசபா கிருபை கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. கட்டுகளை நீக்கியது கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க. ஆமென். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை அத மாத்திரம். அந்த கிருபை இல்லைனா நீங்களும் நானும் இல்லை. If His grace is not there, oh, if His grace wouldn't have been there, we would have not been standing here. பாடுவோமா? ஆமென். கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது. What a promise, what a promise. என்னை நீதிமானாய் மாற்றியது. You made me righteous, God, and you will, Father. கிருபை கிருபை நல்லா சத்தத்தை உயர்த்தி கிருபை 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 கிருபை. ஏலல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏலல்லோகே ஏலல்லோகே உம்மை துதிப்பேன். கிருபை 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 கிருபை. அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை மாத்திரம்டா டாடி, வேற எதுவுமே இல்ல. There's nothing but your grace. ஓ ரகசபா பாபா ராஜாசே. கிருபை 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 கிருபை. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்தி. ஓ ராதநாதி அங்கனே மாரி வசவரவரவா. Only by your grace, God. Hallelujah. We worship you, God. We worship you, God. We worship you, God. We worship you, God. Oh rabadana rabas
நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா உங்க கிருபை மாத்திரம் இல்லைனா, உங்க கிருபை மாத்திரம் இல்லைனா, உங்க கிருபை மாத்திரம் இல்லைனா இந்த 9 மாதத்தை என்னால முடித்திருக்கவே முடியாது டாடி. I wouldn't have completed all these 9 months, Father. Only by your grace, Lord Jesus. Only by your mercy, Father. Oh ribaga radana rabashaba raba. அப்பா உங்க கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஓ ராதனதி யாந்தனே 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 மதி பாஷவரி மதி யாந்தனே. ஓ ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளையே, it is not because of our deeds, never. It is not because of all that we have done. No no no. நம்முடைய கிரியையினாலேயோ நம்ம செய்த நல்காரியத்தினாலேயோ இல்லை, அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நான் பிழைத்திருப்பது, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பது, இது தேவனுடைய சுத்த கிருபை. Today I live is only by His grace. ஏன்னா He has not consumed me. He has not consumed me. அவர் என்னை எரித்து போடல, அவர் என்னை அக்கினியில போடல. ஏன் தெரியுமா? அவர் கிருபையால் என்னை நடத்தினார். ஆண்டவரே, இந்த நாட்களில ஒருவேளை இந்த 9 மாதம் பிரியமான தேவ பிள்ளையே, my dear brothers and sisters, all through this 9 months, if we have somewhere forgotten to thank God, let's take this moment and say, Father, I thank you for all that you have done, Lord Jesus. இந்த நேரத்தில் ஒரு 9 மாதம் சில காரியத்துக்கு நன்றி செலுத்தாம புலம்பிட்டு முறுமுறுத்துட்டு, என்னடா இது, ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நெருக்கம், ஆண்டவர் நிஜமா இருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருமே போனோம். ஆனால் இந்த நேரத்தில் அப்பா பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே, பாவியாம் என்னை நேசித்த அந்த அன்பை மறந்த என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளையே பலியாக விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் பலி கொடுத்தாங்க, அவங்க செய்த பாவ நிவார்த்தனைக்கு, அவங்க செய்த பாவத்திற்கு ஒரு பலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பலி என் தேவனாய் மாறிவிட்டார். இன்றைக்கு அப்பா எதிர்பார்க்கிற பலி ஒரு புறாவோ ஒரு மிருக ஜீவனியோ இல்லை, நம்மளையே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்பதற்கு ஒப்பு கொடுப்பது தாங்க பலி. இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் அதை செய்ய விரும்புகிறீங்க? Just close your eyes wherever you are. Just lift your hands and just start the hearing from the Father. You can see, you can feel His presence just filling you this time, this moment. இந்த நேரத்தில் அப்பாவுடைய பிரசனம் உங்களை நிரப்புறதை பார்க்க முடியும். யார் கண்களை திறக்க வேண்டாம். Let no one open their eyes, but let's close and just look to the Father, look towards heaven. Oh, praise the Lord. நன்றி மறந்தேன், நீர் செய்த நன்மை மறந்தேன், பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தேன். நன்றி மறந்தேன், நீர் செய்த பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தேன். இன்னொரு முறை, நன்றி மறந்தேன், நீர் செய்த அன்பை மறந்தேன், பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தேன். நன்றி ஐயா இயேசுவே, தேற்றரவாளன் உமக்கே. நன்றி ஐயா இயேசுவே, ஆமென் உமக்கே. அவரை பார்த்து சொல்லுமா, உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, உந்தன் அன்பை
என்ன சொல்ல என் தெய்வமே உம்மை விட்டு தூரம் பாடுறீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கரம் அங்கேயும் இல்லையே விடலை அப்பா. இயேசுவே நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை Just feel free to worship Him. Thank Him from the bottom of your heart and say, Lord, it is you, Father. You have never given up on me, Father, Lord Jesus. Thank you for your love. Thank you for your mercy. Thank you for your everlasting love, Father. இயேசுவே உமக்கே நன்றி ஐயா. இயேசுவே எத்தனை பேர் சொல்றீங்க? பாவி என்றென்னை தள்ளிவிடாமல் அணைத்து கொண்டே என் தெய்வமே. சொல்லுங்க அப்பா, பார்த்தாப்பா ஒரு நாளும் என்னை நீங்க தள்ளி விடலை ஆண்டவர். Your grace was there, Father. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே தேற்றரவாளனே உமக்கே நன்றி. நன்றி ஐயா. இயேசுவே நன்றி. தேற்றரவாளனே உமக்கே நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி ஐயா. இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே பாவியாம் என்னை சித்த அன்பை மறந்தே நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே பாவியாம் என்னை சித்த அன்பை மறந்தே. நன்றி ஐயா. இயேசுவே நன்றி. தேற்றரவாளனே. Yes, Father. அப்பா உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி டாடி. Thank you for never giving up on me, Lord Jesus. Thank you for accepting the way I am, Lord Jesus. You took away my shame. You took away my pain. Oh, Radana Sekara Badana Rabasa Barabaradana Rabba. Oh, Radana Dana Rasara Badi Andre Veri Karara Rabosha Baba. உம்முடைய திரு ரத்தத்தின் மூலமாய் என்னை கழுவி you made me who I am this day, Father Lord. என்னை ஒரு மனிதனாய் மாற்றி ஓ ரீக பரதன சேமரா. ஓ ஒன்றுத்துக்கு உதவாத என்ன an undeserving person, Father, an unworthy. ஆண்டவரே என்னை மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆண்டவரே கர்த்தாவே பாத்திரத்தை நீங்க எடுத்து இன்னைக்கு அழகு பார்த்துருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நீங்க என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சத்தம் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் இது நீங்க என்னை தெரிந்து கொண்டனால. I did not choose you, but you chose me, Father, to be a blessing. ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் நீர் தெரிந்து கொண்டீர், அதற்காக நன்றி அப்பா. Oh, we love to worship you more and more, Father, because who you are and what you have done in our lives.
Thank you for this wonderful time, Lord Jesus, as we have, Lord, exalted your name on high. We believe that you have been pleased in our worship this evening. எங்க ஆராதனையில் பிரியமாய் இருந்த எங்களை ஆண்டவரே எங்க துதி பலிகளை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீதியுள்ள நேரங்களை உம்முடைய பொற்பாதத்தில் தாழ்த்துக்கிறோம் டாடி. இன்னைக்கு பரிசுத்த பந்தி இருக்கப்பா, இன்னைக்கு பந்தி ஆராதனை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவன், வார்த்தையின் பகுதி, காணிக்கையின் பகுதி, பரிசுத்த பந்தியின் பகுதியை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்புக்கிறோம். துதி கன மகிமை. To you be the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல சுத்தமா ஆமென். நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். லெட்ஸ் ஆல் ரைஸ் டு அவர் ஃபீட் as we are just going to receive the word of God, promised word for this month. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம். Let's turn in our Bibles to Deuteronomy chapter 7 verse 14. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொண்டாச்சா? சேர்ந்து வாசிப்போம். சகல நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஒரு சின்ன ஜபத்தை அந்த வசனத்தின் மேலே கரங்களை வைத்து, ஆண்டவரே இந்த மாதம் மாத்திரம் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தை என்னை நடத்துவதாக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Let this word not only, Lord, bless me this all through this month, but all through my life, Father. Let this word be, Lord, word which works on me, Father. இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து ஆண்டவரே இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தேசத்தில், நான் வாழும் பகுதிகளில் ஆண்டவரே எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாய் விளங்கணும். அப்பா நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் வி ஹேவ் த ஹோலி கம்யூனியன். பரிசுத்த பந்தி இருக்கிறனால நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஆனாலும் இந்த வார்த்தையை மாத்திரம், இந்த வார்த்தை முதலாக ஐயா அவர்கள் கொடுத்த பொழுது, what attracted me from this word is what I'm going to say to you, preach this evening. இந்த மாலை நேரத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டோன்னு என்னை ஆசீர்வதித்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? நல்ல சத்தமாக ஒரு ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காய். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? நல்லா சத்தமாக ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது? above all people இருக்கிற நம்மளுடைய தேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட 200 கோடின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் 130-140 கோடின்னு வச்சுப்போமே. 130-140 கோடி மக்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சத்தம் வரலையே? ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ Praise the Lord. Hallelujah. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். அதாவது he's like personalizing things over here. அவர் ஒரு அதாவது உங்களை மாத்திரம் Hallelujah. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed.
எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதாவது தேவனின் சிறப்பு. The beauty of my father is he chooses the worthless and blesses them. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனின் சிறப்பு என்ன தெரியுமா? தகுதி இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். சத்தம் வரலையே? நிஜமாவா, உண்மையா இல்லையா? ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, யாருமே இது பண்ணாதவங்க, ஆனால் ஆண்டவர் நீ தான் தேவைன்னு என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை யாக்கோபு தான் ஆண்டவருக்கு வேணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாக்கோபு தான் இஸ்ரவேல்னு ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவையானது ஏன்பா நான், அதெல்லாம் தெரியாது, நீ தான் எனக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்கள் வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி ஜனங்கள், 1000 ஜனங்கள் காரில், பைக்கில், ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பெத்தேல் குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யூ வில் பி பிளெஸ்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இதை குறித்து நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த எப்போவுமே நான் வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் வாட் ஐ டூ. பிரைஸ் தி லார்ட். எப்போவுமே நான் இதை தான் செய்வேன். என்ன அப்படின்னா, 1ஆம் தேதி வந்து ஐ ஹாவ் certain friends, pastors or well wishers, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அவர்களுக்கு மாத்திரம் 1ஆம் தேதி மட்டும் நான் வாக்குத்தத்தம் அனுப்புவேன். அப்போ அவர்களுக்காக என்ன அனுப்பணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, லாட் மெனி டைம்ஸ் when people see blessing அப்படின்னாலே, ஆசீர்வாதம் அப்படின்னாலே, வாட் people think or people have in mind, எல்லாருக்குமே அப்படி தான், என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். ஆசீர்வாதம் அப்படின்னாலே அவங்களுடைய சொத்து மதிப்போ அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஒரு 2 காரம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல சொந்த வீடு, ஆமாம்மா நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்கப்பா. இப்படி தான் people see, right? Lot many times when we talk about blessing, we judge with person's prosperity. ஜனங்களுடைய அவங்க வைத்திருக்கிற சொத்து மதிப்போ, அவங்க கிட்ட இருக்கிற பணமோ, அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வச்சு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பட் ஐ ஜஸ்ட் டிட் அ கூகுள் சர்ச். உங்களுக்குமே தெரியும், நீங்களும் பண்ணி பார்க்கலாம். இந்த நார்மல் கூகுள் சர்ச் ஃபோனில் மீனிங் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுப்போமே. ஆசீர்வாதத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தை, தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட் பிளெஸ்ட் மை ஹார்ட். என்ன தெரியுமா? ரொம்ப அருமையாக சொல்லுச்சு, தேவனுடைய தயவும் பாதுகாப்பும். சத்தம் வரலையே? அல்லேலூயா. God's favor and protection. Blessing is all about God's favor and protection. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆசீர்வாதம்னாலே நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் we just need to change a perspective of thinking blessing or seeing the way God has blessed us. ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பணத்தை வச்சு இல்லை பொருளை வச்சு இல்லை அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். இல்லைங்க, அது எதில் இருக்குது தெரியுமா? தேவனுடைய தயவில், அவருடைய பாதுகாப்பில். a special favor, mercy or benefit. அது ஒரு விசேஷித்த கிருபை. ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? அந்த விசேஷித்த கிருபை இருக்கிறனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்குறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கும் நீங்கள் நம்பலைன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. யாருமே வாழ்க்கையில் போனது இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி, நீங்கள் உள்ளே கூட போக வேண்டாங்க, நீங்கள் வாசலில் நின்று பாருங்கள். அதில் எத்தனை கோடிக்கணக்கான, எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க உள்ளே போயிட்டு வராங்க. உள்ளே போனவங்க எத்தனை பேர் எப்படி வராங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வெளியே வராங்களான்னு கூட தெரியாது. ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்கிறார். திஸ் இஸ் காட்ஸ் ஃபேவர். இது தாங்க தேவ தயவு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. a favor or gift bestowed by God, thereby bringing happiness. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒன்றுமே இல்லாட்டினாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள களி கூறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்மளை மாதிரி நிம்மதியாக ஒரு தூக்கம் யாருனாலையும் தூங்க முடியாது. எந்த பணக்காரனும் தூங்குறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது ஆண்டவருடைய நாமத்தினை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? when God says that, he means it. amen, hallelujah. அது தேவன் சொன்னால் அது நடக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடல் செங்கடல் நில்லுன்னாரு, என்னாச்சு?
என்னாச்சு? அது நின்றுச்சு. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினாரு, அது அடங்கிருச்சு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்போ his yes is always an yes. Amen. His no will also be a no. Amen. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். His yes will always be an yes. His no will always be a no. Amen. அவர் எப்பவுமே ஆம் என்று சொன்னால் ஆம் தான். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அது எப்பவுமே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Just not to take a lot of time. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனமும். Deuteronomy chapter 28 verse 1 and 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற Praise the Lord. நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆசீர்வாதத்தின் காரியங்களை 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஆண்டவர் சொல்கிறார், அதை பின்பற்றாதவர்களுக்கு சாபமும் அதுக்கு பின்னாடி வருது. Curse is also just listed over there, and also the blessing follows from verse 2. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் the secret, இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் என்ன அப்படி நினைச்சிங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்வது, how can we be blessed, இதுதான் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிற காரியம், எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா, ஆண்டவர் he's putting it very clear in these 2 verses. இந்த 2 வசனங்கள் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, being careful to do all his commandments that I command you today. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Being careful to do all his commandments that I command you today. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது காரியம், கொஞ்சம் வேகமாக போகிறேன். 2வது காரியம் 2வது வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. So 2 things. The writer reminds us about 2 things. 2 காரியத்தை எழுத்தாளர் நினைவூட்டுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா பின்வரும் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கணும். தமிழில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். என்ன சொல்லுது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். It will happen. அது நடக்கும் பிரியமானவர்களே. அதுதான். ஆனால் நான் பேசணும்னு நினச்ச ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த 2 காரியம் தான் ரொம்ப முக்கியம். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. 2வதாக, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது. இதில் நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த 2 காரியத்தில், முதலாவது காரியத்தில் நம்ம எல்லாம் எப்படியாவது தேறிட்டோம். ஃபர்ஸ்ட் திங், ஆண்டுடைய கற்பனைகள். தேவனை தவிர வேறு ஏதாவது தேவனை நீங்கள் வழிபடுறீங்களா? யாராவது இங்கே தேவனை தவிர வேறு யாராவது, யூ ஹேவ் சம் அதர் காட் அதர் தேன் ஜீசஸ்? நோ, ரைட். ஸோ somehow we follow all the commandments. எப்படியோ அந்த 10 கட்டளைகளை நம்ம கை கொள்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது, நம்ம கை கொள்கிறோம். ஆனால் lot many times what happened is we have forgotten or we have neglected the second point. நிறைய நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 2வது பாயிண்ட்டை மறந்தே போயிட்டோம். அந்த 2வது பாயிண்ட் என்ன? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு, அவருடைய சத்தத்தை கேட்க மறந்துட்டோம். We have forgotten to obey the voice of the Lord. Why? Because our desire plays a vital role. எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத காரியமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்போம். Lot many people are very wise and very clever. They think they are clever, but they will never be clever than Jesus. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரை விட ரொம்ப நம்புற ஞானசாலி, ஞானவான்.
அதனால எது நம்மளுக்கு பிடிக்கலையோ அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். எது பிடிச்சிருக்கோ அதை கேட்கவே மாட்டோம். ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்சிடறேன். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆமேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்யட்டுமா கேட்கறதே கிடையாது. தாவீது அப்படி தான். அவன் அது வரைக்கும் ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஒப்பானவனாக இருந்தான். அவன் வனாந்தரத்தில் இல்லை, அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த வேலையில், when he was just taking care of the flocks, he used to just sing and praise and worship God. ஆண்டவர் இறங்கி வருவார், அவனோட இடைப்படுவார். ஆனால் அந்த ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் எட்டி பார்க்கும் போது ஒரு ஸ்திரீ குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஹலோ பேசுங்க என்னோடு. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, பிகாஸ் he liked it, he indulged in it. அவன் பார்த்து அவன் இச்சித்தான், அவன் அதில் விழுந்தான். அந்த ஸ்திரியை அடையணுன்றதுக்காக அவனுடைய கணவனை போர்க்காலத்தில் முன்னாடி நின்று அந்த கணவனை கொண்டு போட்டான். அவ்வளோ பாவம், பிகாஸ் he wanted it. அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. நிறைய நேரத்தில் அப்படி தாங்க. எப்போ ஆசீர்வாதம் தவறுது தெரியுமா? when we forget to hear the word of God, when we forget to hear his voice, that's where a blessing stops. எப்போ ஆசீர்வாதம் நிற்குது, எப்போ ஆசீர்வாதம் தடப்படுகிறது தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்க நம்ம மறந்து போகும் பொழுது, இல்லை நம்முடைய காரியங்களை, சுய காரியங்களை முன்னாடி வைத்து நாம் நடக்கும் பொழுது. God is the one who can bless you. In order to receive his blessing, we need to obey his voice. His voice can be heard 24/7 by us, and that is through the Holy Spirit which has been given to us. ஒரு ஆமென் சொல்றீங்களா? 24 மணி நேரமும் 7 நாட்களும் அவருடைய சத்தத்தை கேட்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி கேட்கலாம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லுது, John's Gospel chapter 14 and verse 26 says, he will teach you all things and bring to your remembrance all that I have said to you. வாசிக்கிறீங்களா? யோவான் 14:26. பரிசுத்த ஆவியானவர் அவர் நினைப்பூட்டுவாருங்க. he is there 24/7. he is with you whenever you want to do something. he insists on you. அவர் உங்களோட பேசுவார். he talks to you. he says, son, don't do this is not yours. அப்பா சொல்லுவாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஈடுபடுவார். உங்க சிந்தனையில தோணும், ஓ am I doing wrong? கண்டிப்பா வரும். இன்ஸ்டிங்க்ட்ல ஒரு தோணல் வரும். நம்மளுக்கு அதான் தெரியும், நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அதான் தெரியும். அதான் பரிசுத்த ஆவியானவர். when we want to do something wrong, our instincts always pricks us. அது அப்படியே குத்தும். அந்த சூழ்நிலை தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்படுகிறது. அவர் சொல்றாரு, இல்ல மகனே, this is not yours. ஆனா அதை மீறி செய்யறோம் பாத்தீங்களா, அங்கதான் பாவம், அங்கதான் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். one of my favorite verse is Deuteronomy chapter 7 and verse 9. Know therefore that the Lord your God is God, the faithful God who keeps covenant and steadfast love with those who love him and keeps his commandments to 1,000 generations. வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 1000 தலைமுறை. ஆனால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மில் அன்பு கூர்ந்து. ஒரு ஆமென் சொல்றீங்களா? For who his faithfulness will be for 1,000 generations. We can declare this, we can proclaim this. இது நம்மளுடைய ஆசீர்வாதம் தான். நம்ம சொல்லலாம், 1000 தலைமுறைக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் 1000 தலைமுறைக்கு இருக்க போகுதுப்பா. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். எஸ், ஆமென். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா அது யாருக்கு தெரியுமா பலிக்கும்? யாருக்கு தெரியுமா பலிக்கும்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. டு சம் அப் மை மெசேஜ், இதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லணும். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களை காட்டிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யூ ஆர் கால்ட் டு பி யூனிக். ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நம்ம ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம கைரேகை யாருதுலையுமே ஒன்றா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Not even one of the person who is going to be here
will have the same fingerprint. Yes or no? No one has the same. இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர்ல யாரும் ஒருத்தர் கூட சேமா ஒரு ரகம் கூட இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப you are unique. ஆண்டவர் உன்னை விசேஷித்தமானவளாய் வைத்திருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள நீங்க செய்ய வேண்டிய ரெண்டே காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கஷ்டம். வெரி சிம்பிள் பட் வெரி ஹார்ட். என்ன தெரியுமா? லவ் அண்ட் ஒபே. ஆமென், அல்லேலூயா. ரெண்டு காரியம். அவர் இடத்துல அன்பு கூறணும், அவருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நம்மளுடைய செயலில் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு சரியான ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கணும் அப்படின்னா யோபுங்க. அவன் தேவனை அன்பு கூர்ந்தான் தவிர அவன் ஒரு நாளும் அவனுடைய வார்த்தையினால் கூட அவன் பாவம் செய்யவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Never in his words he sinned against God because he loved God so much. He says to his wife, அவன் மனைவியை பார்த்து சொல்றான், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? எப்போ சொல்றான்? ஒண்ணுமே இல்லாம பைத்தியக்காரனா குஷ்டரோகம் பிடிச்சி சொறி சரங்கு பிடிச்சி அவன் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போய் மனைவியும் கேவலமா பேசுது, ஏளனமா பேசும் பொழுது மனைவி கிட்ட நிதானமாய் சொல்லுகிறான். அதனாலதான் ஆண்டவர் கடைசி 42வது அதிகாரத்தில் சொல்றார், என் தாசனாக யோபை போல நீங்கள் நிதானமாய் பேசு. You never spoke like my servant Job. See, that's the love he had for Christ. That's the love he had over his maker. Do we have the same love? இந்த மாலை நேரத்தில் அந்த அன்பு இருக்கா? அப்பா என்ன செய்தாலும் என்ன அனுமதித்தாலும் நான் அவரை மாத்திரம் நேசிப்பேன். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் அனுமதிக்கப்பட்டது, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, ஆனால் அவன் தேவன் பேரில் பற்றுதலாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் ராஜாக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். வசனத்தை சொல்றோம், ஆனா அதை நிஜமா கிரியையில் இருக்கா? அடுத்தது அவன் கீழ்ப்படிஞ்சான். எதையுமே அவன் செய்யல. அவன் தேவனுக்கு பயந்து நடந்த பொழுது ஆண்டவர் அவன் இழந்து போனதை இரட்டிப்பாக கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவன் எதெல்லாம் இழந்து போனானோ அதை God restored him double fold. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க அவருக்கு கீழ்ப்படி, அவன் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவீர்கள் ஆனால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. அதான் ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்களை பார்க்கிலும். அடுத்த பகுதி சொல்லுது, மலடு இருப்பதில்லை. அப்போ ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுமா? ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி, பிளெஸிங் உடைய நெக்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? பீயிங் ஃப்ரூட்ஃபுல். பிளெஸிங்னாலே ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்குங்க. நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இல்லை, நம்ம எதுலேயுமே பெருக்கம் கிடையாது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருக்கம் இல்லை, பணம் பற்றாக்குறை இருக்குது, இல்லை நிறைய காரியங்களில் நெருக்கமாக காணப்படுது அப்படின்னா அங்கே மலட்டு தன்மையை எடுத்து போடுவதற்கு ஆசீர்வாதம் வந்தாகணும். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ள மலட்டு இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. I just love to encourage you. Just go home and take your Bible and read Deuteronomy chapter 28. 28ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்க. You will come to know what are the blessings in store for you. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள வேண்டுமானால் ரெண்டே காரியம். முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தி just take a moment and just respond to the word of the Lord this time. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே கர்த்தாவே, நான் உம்மை ஆண்டவரே கர்த்தாவே அன்பு கூற எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எனது எல்லாவற்றிலும் கர்த்தாவே நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜன். ஆமென். நீரே ஆமென். நீரே 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 என் கோட்டை, நீரே என் ராஜா. ஓ நீரே ராஜா. நேசிக்கிற நல்ல பிதாவே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மகனே, மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிபனே, சிறு பிள்ளையே, அப்பா உங்ககிட்ட சொல்ற காரியம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே உபாகமம் 7:15 எல்லா கொள்ளை நோய்க்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாக்கு பண்ணார். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கு, நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யூ வில் பி பிளெஸ்ட். இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவனுடைய தயவும் அவருடைய பாதுகாப்பும் இருக்கே, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உன் ஆசீர்வாதம். அதை மாத்திரம் பிடித்துக்கொள். அவருடைய தயவு உனக்கு இருக்கிறதை நீ மறந்து போய்விடாத. அவருடைய தயவு தலைமுறை தலைமுறையாய் 1000 தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தயவுள்ளவர். பிரியமானவனே, பிரியமானவளே, வாலிபனே, உன் வாழ்க்கையில் அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நீ ஒரு நாள் துளிர் விட்டு எழும்புவாய். ஆண்டவர் அந்த நாட்களை வெகு சீக்கிரத்தில் செய்வார். உன்னுடைய கோல் துளிர்க்க ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Your rod will bud again. That's what my father says this day. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கோல் துளிர்க்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன் கோல் துளிர்க்கும் மகளே, உன் கோல் துளிர்க்கும் மகனே. ஆண்டவர் இதை வாக்கு கொடுக்கிறார். அதை நான் செய்வேன், அதை நானே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். To you be the glory, honor and praise. In Jesus' mighty name we pray. தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல சத்தமோ ஆமென். ஆண்டவர்